ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இவ்வளோ வழிபடுறோமே, ஏன் நம்ம கடன் தீரவே இல்லை? ஒரு சிலருக்கு 10,000 இருக்கலாம், லட்சக்கணக்கில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் மேனுங்களுக்கெலாம் கோடிக்கணக்கில் கூட இருக்கலாம். ஆனால் அந்த கடன் முற்றிலும் ஒழியணும்னா நாம் ஒரு சில தவறு செய்கிறோங்க. என்ன தவறு? அந்த தவறை திருத்திக்கிட்டாலே நம்ம வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ வீட்டில் நம்ம பூஜை செய்யும் பொழுது, இப்போ நம்ம இரவு உடை, இந்த நைட்டி, ஃபேண்ட்டு, இந்த ஆஃப் ஃபேண்ட்டு இது போலெல்லாம் போட்டுட்டு பூஜை செய்யக்கூடாது. அதே போல் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது மற்றவர்கள் தூங்கும் பொழுது நம்ம பூஜை செய்யக்கூடாது. அதே போல் வீட்டில் நம்ம எப்போவும் மலர், சாமிக்கு வைக்கிற மலர் எப்பயும் உள்ளதாக இருக்கணும். உள்ளது அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ அரளிப்பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்கும். செம்பருத்தி பார்த்திங்களா உள்ளே அப்படியே ஒரு நீட்டமாக அது மாதிரி இருக்கிற மலராக வைக்கணும். இல்லாத மலர் வச்சு பூஜை செய்யக்கூடாது. வீட்டில் பூஜை செய்யும் பொழுது எப்பொழுதுமே ஊதுபத்தி, சாம்பிராணி ஏற்றி பூஜை செய்யுங்க. அப்போ மங்களகரமாகவும் அந்த வாசனை வீட்டில் எந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும் பொழுது மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக நம்ம வீட்டில் இருப்பாங்க. மல்லிகைப்பூ நீங்கள் முன்னால் முடிஞ்ச அளவுக்கு மல்லிகைப்பூ, அதே போல் சன்னமல்லி, இது போல் வாசனை மலர்கள் வைங்க.